ஐம்புதற் கடவுளாக விளங்கும் ஐங்கர பெருமானுடைய திருவடிகளையும் செந்திலமதி செந்திலாண்டவனுடைய திருவடிகளையும் அடியேன் மனம் மெய் மொழிகளால் சிரம் தாழ்ந்து வணங்குகின்றேன். இன்று அருணகிரிநாத சுவாமிகள் அருளியுள்ள கந்தர் அந்தாதி பாடலில் 93வது பாடலினை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடலினை பாடுவதற்கும் அதனை பொருளுணர்ந்து அறிவதற்கும் ஐங்கர பெருமானும் ஆறுமுகப் பெருமானும் அனைவர் கருத்திலும் இருந்து பாடலினையும் பாடலினுடைய பொருளையும் உணரச் செய்யுமாறு பணிந்து வேண்டிக் கொண்டு இப்பாடலினை நாம் பார்க்கலாம். பாடலானது செல்லலை அம்பொழில் சூழ் செந்திலானரி யான் இறைக்கை செல்லலை அம்பொழில் எங்கனும் ஏற்பவெனத் தெரித்த செல்லலை அம்பொழில் அங்கை அருள் திருமாநிறம் போர் செல்லலை அம்பொழி லாகவமாதுயிர் சேதிப்பதே என்று இந்த பாடலானது அமைந்துள்ளது. இந்த பாடலில் முதல் சொல்லானது செல்லலை அம்பொழில் என்ற 4 வரிகளிலுமே இந்த சொற்கள் அமைந்து வந்துள்ளன. முன்புள்ள பாடல்கள் போலவே நாம் இந்த பாடலினுடைய பொருளை உணர்வதற்கு ஏற்ப அந்த சொற்களினுடைய பதத்தை பிரித்து மீண்டும் ஒரு முறை நாம் கூறி பார்க்கலாம். பாடலானது செல் அலை அம்பொழில் சூழ் செந்திலான் அறியான் இறைக்கை செல்லல் ஐயம் பொழில் எங்கனும் ஏற்ப எனத் தெரித்த செல்லல் ஐயம் பொழில் லங்கைக்கு அருள் திருமால் நிறம் போல செல் அல் ஐயம்பு ஒளி லாகவமாதுயிர் சேதிப்பதே என்று நாம் பாடலினை அமைத்து கொள்ள வேண்டும். இனி பாடலினுடைய பொருளை நாம் காணலாம். முதல் அடியானது செல் அலை அம்பு பொழில் சூழ் செந்திலான் அறியான் இறைக்கை என்று அமைந்துள்ளது. இதில் செல் என்ற முதற்சொல் மேகத்தை குறிக்கின்றது. அடுத்து அலை என்பது அசைகின்ற அலைகின்ற அதாவது அசைகின்ற அம் என்பது அழகிய பொழில் சூழ் பொழில் என்பது சோலைகள் சூழப்பெற்ற செந்திலான் திருச்செந்தூர் பதியில் வாழ்கின்றவன் செந்திலான் அவன் அறிகின்றான் இல்லையே என்று இந்த பாடலில் முதல் அடியானது அமைந்துள்ளது. எதை அறியவில்லை செந்திலாண்டவன் என்பதை இனி வரும் அடிகளில் பார்க்கலாம். இதில் உள்ள அடுத்த 2 சொற்களானது இறை என்று அமைந்துள்ளது. சிவபெருமான் கை என்பது கையில் சிவபெருமானுடைய கையில் என்று இந்த 2 சொற்களுக்கான பொருள் அடுத்த வரியில் தெளிவாக நமக்கு அறிந்து கொள்ள முடியும். அடுத்த வரியானது செல்லல் ஐயம் பொழில் எங்கனும் ஏற்ப எனத் தெரித்த என்று அமைந்துள்ளது. இந்த செல்லல் என்பது போகாமல் ஐயம் பிச்சைக்கு பொழில் எங்கனும் உலகமெங்கும் இறக்கும்படி என்று தெரித்த தமது இரத்தத்தை பிரம்ம கபாலத்தில் தெரித்தவர். எதை தெரித்தவர் என்றால் அந்த பிரம்ம கபாலத்தில் சிவபெருமான் கையில் பிரம்ம கபாலமானது ஒட்டி கொண்டது. அந்த பிரம்ம கபாலத்தில் பிச்சையை வாங்கினார் சிவபெருமான். அந்த தலை ஓட்டில் திருமாலானவர் தன்னுடைய மார்பை பிளந்த இரத்தத்தை பிச்சையாக விட்டு நிரப்பினார் என்று இங்கு குறிப்பிட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பிரம்மாண்ட புராணத்தின்படி ஒரு காலத்தில் சிவபெருமானுக்கும் பிரம்மாவுக்கும் 5 தலைகள் தான் இருந்தன. ஒரு முறை பிரம்மா கைலாசத்திற்கு விஜயம் செய்தபோது பார்வதி தேவி அவரை வெகு தொலைவில் இருந்து பார்த்தார். மற்றும் பிரம்மாவை சிவன் என்று தவறாக கருதி அவள் முகத்தை கூட பார்க்காமல் அவருக்கு பாத பூஜை செய்தாள். இதை கண்டு பின்னால் வந்த சிவபெருமான் கோபமடைந்தார். குழப்பத்திற்கு காரணம் 5 தலைகளை கொண்ட அவர் கோபத்துடன் பிரம்மாவின் 5வது தலையை வெட்டினார் என்று கூறப்படுகின்றது. மற்றும் ஒரு செய்தியாக பிரம்மா எனக்கும் 5 தலைதான் சிவபெருமானுக்கும் 5 தலைதான் நான் தான் படைப்பு தொழிலை செய்கின்றவன் நான் தான் பெரியவன் என்ற செருக்கும் பிரம்மாவுக்கு இருந்ததால் சிவபெருமான் பிரம்மாவினுடைய 5 தலைகளில் ஒரு தலையை வெட்டினார். அதனால் சிவனுக்கு பிரம்மஹத்திய தோஷம் வந்தது. துண்டிக்கப்பட்ட தலை சிவனின் கையில் ஒட்டி கொள்ளும் என்றும் அது நிரம்பினால்தான் கையிலிருந்து பிரிந்து விழும் என்றும் பிரம்மா சிவனை சபித்தார். அர்த்த நாரீஸ்வரராக விளங்கும் சிவபெருமானினுடைய பாதி பகுதியில் பார்வதி தேவியார் இருப்பதால் அவள் தன்னுடைய கணவனுடைய அவமானத்தை தாங்க முடியவில்லை. புனித ஸ்தலங்களில் பிச்சை கேட்கும்படி அவள் அவருக்கு அறிவுறுத்தினாள். எனவே சிவன் பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தி கொண்டு பல வருடங்களாக பல சேத்திரங்களை எல்லாம் தரிசித்து
அங்கெல்லாம் பிச்சை வாங்கி வந்தார். மண்டை ஓடு நிரம்பவே இல்லை. அதில் போட்ட பிச்சைகள் காணாமலே போனது. இறுதியாக பத்ரிநாத்தை அடைந்தார் என்றும் அங்கு மகாலட்சுமியினுடைய ஒப்புதலில் பகவான் நாராயணர் அவரது மார்பை எரித்து பிரம்ம கபாலத்தில் அந்த மார்பில் இருந்து வந்த இரத்தத்தால் நிரப்பினார். அப்போது அந்த மண்டை ஓடானது அவர் கையிலிருந்து உடைந்து கீழே விழுந்தது. விஷ்ணுவின் தன்னுடைய திருத்தொண்டு மூலம் சிவபெருமானின் சாபம் நீங்கியது. இது போன்ற நிகழ்ச்சி திவ்ய தேசத்தில் திருக்கண்டியூரிலும் நடந்தது என்றும் கூறப்படுகின்றது. விஷ்ணுவினுடைய மார்பிலிருந்து மண்டை ஓட்டி நிரப்பிய இரத்தம் திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார்களால் பல அழகான பெயர்களால் குறிப்பிடப்பட்டு பாடப்பட்டு இருக்கின்றது. மகாலட்சுமி இறைவனுடைய மார்பில் நிரந்தரமாக வசிப்பதால் மார்பில் இருந்து வரும் இரத்தம் தூய்மையாகவும் மனமாகவும் மங்களகரமானதாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் கருதப்படுகிறது. பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார் ஈனமர் சாபம் நீங்கா என்ன ஊன்புணலை ஈந்தான் என்று விஷ்ணு பகவான் சிவபெருமானின் பிரம்மஹத்திய சாபத்தை போக்க புனித நீரை கொடுத்தார் என்று கூறப்படுகின்றது. பெரிய திருமொழியிலேயே திருமங்கை ஆழ்வார் மாறொன்று இல்லா வாசநீர் வரைமார்பு அகலத்து அழித்து உகந்தான். மாறொன்று இல்லை வசநீர் வரைமுறை அகலத்து அழித்து உகண்டான். பகவான் விஷ்ணு தனது பரந்த தாராள மார்பிலிருந்து மண்டை ஓட்டை நிகரற்ற நறுமண நீரினால் நிரப்பினார் என்றெல்லாம் பாசுரங்களில் குறிப்பிட்டிருக்கின்றனர். இந்த அடியானது மூன்றாவது செல்லல் ஐயம் பொழில் லங்கைக்கு அருள் திருமால் நிறம் போல என்று கூறுகின்றார். இந்த திருமாலை முதலில் அடையாளம் காட்டினார் நம் அருணகிரிநாத சுவாமிகள். இந்த செல்லல் என்பது துன்பத்தை குறிக்கின்றது, ஐயம் பயத்தையும், பொழில் என்பது பெருமை மிகுந்த, லங்கைக்கு என்பது லங்காபுரிக்கு அருள் உண்டாக்கியவரும் ஆகிய தன்னுடைய ஆட்சியில் உள்ள துன்பத்தையும் பயத்தையும் நீக்கி அழகான அந்த லங்காபுரிக்கு அருள் புரிந்த நம் ராமபிரான் திருமாலினுடைய ராம அவதாரத்தை இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ராமபிரான் நிறம் போல, நிறம் நீல வண்ணத்தை போல, இருண்ட நிறத்தை போல என்று கூறி அடுத்த நான்காவது அடியில் செல் அல் ஐயம்பு ஒழி லாகவம் மாதுயிர் சேதிப்பதே என்று கூறியிருக்கின்றார். சொல் செல், அதாவது இருண்ட நீல நிறத்தை போன்று இருக்கின்ற நடக்கின்ற, அல் என்பது இரவு காலம். அந்த இரவு காலத்தில் அம்பு என்பது மன்மதனுடைய 5 அம்புகள் மலர்கணைகள் ஒளி அழியும்படி லாகவம் மிகவும் நொய்யதான மாது உயிர் இந்த பெண்ணினுடைய உயிரை சேதிப்பதே, வதைக்கின்றதே. இந்த எளிய பெண்ணினுடைய உயிரை வதைக்கின்றதே இந்த இரவு காலம் ஏன் என்று தெரியவில்லையே என்று முதல் வரியோடு இந்த வரியை நாம் பொருத்தி கொள்ள வேண்டும். மேகத்தை அசைக்கின்ற அழகிய சோலைகள் சூழ் பெற்ற அந்த திருச்செந்தூர்பதி மரங்கள் வளர்ப்பதால் மழை வளம் பெருகும் என்பது போல் மிகுந்த சோலைகள் எல்லாம் அந்த மேகத்தை இங்கு கீழே அழைக்கின்றது. மழை பொழிய அழைப்பது போல் இருக்கின்ற பழமையான செந்திலம்பதியில் வாழ்பவன் செந்திலாண்டவன். அவன் மீது காதல் கொண்ட தலைவி ஒருவள் தன்னுடைய நிலைமையை இங்கு கூறி, நீ இதனை அறியவில்லையே என்று தலைவனாகிய முருகப்பெருமானிடம் கூறுகின்றாள். இந்த பாடலானது அகப்பாடல். கருத்து பொருந்தும் வகையில் கந்தரந்தாதி பாடலில் 7வது பாடலில் திமிர திமிர என்று தொடங்கக்கூடியதில் அகத்துறையாகவே அமைத்திருந்தார். தலைவனை பிரிந்த தலைவிக்கு நிலா சுடும், சந்தனம் தீப்போல் எரியும், மலர்கள் தடைப்படுத்தும், ஏன் இரவும் நிலவும் வந்துற்றது என கவலை கொள்த்து 40வது பாடலாகிய சேமமர விக்கம் என்ற பாடலில் இடப மணியோடு காமனது சின்னங்களாகிய அன்றில் தென்றல் கரும்பு தாமரை மலர் கடல் ஆகிய உள்களெல்லாம் என்னை வருத்தும் என் தலைவி கூறியிருப்பாள். 82வது பாடலில் தென்றல் அழகு அம்பு இவையெல்லாம் என் உயிரை நீக்கும் தன்மையுடையதாக விளங்குகின்றது, தென்றலோ வேதனையை மிகுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்றெல்லாம் தலைவி புலம்புவாள். பாடல்கள் எல்லாம் அகத்துறை பாடல்களில் காமமிக்க கலிபடர் கிளவி முறையை சார்ந்தது. கலிபடர் என்றால்
மிக்க நினைவால் உண்டாகும் துன்பம். கிளவி என்றால் இந்த தலைவியினுடைய சொற்கள். இந்த பாடலிலோ மன்மதனுடைய 5 அம்புகளும் இந்த பெண்ணினுடைய உயிரையே பிளக்கின்றது போல் இருக்கின்றது என்று தன்னுடைய வேதனையை கூறி செந்திலதிபன் இதனை அறியானோ என்று பெருமானை நோக்கி வினாவுகின்றார். திருப்புகழில் நாயகி நாயக தன்மையில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள். இறைவனை அடையும் நெறிகளில் தாசநெறி ஆண்டவன் அடிமை என்ற வகையிலே, சத்துத்திரமா நெறி தந்தையும் மைந்தனுமாக நிற்கக்கூடிய நெறி, தோழ நெறி தோழமை கொண்டு வணங்குவது, நாயகி நாயக நெறி இறைவனை கணவனாக கொண்டு ஆன்மா நாயகியாகி நின்று அன்பு செய்வது. இந்த 4வது நெறிதான் சாலவும் சிறந்தது என்பது போல் நம் மாணிக்க வாசகர் ராமலிங்க சுவாமிகள் எல்லோரும் இந்த வகையிலே தன்னுடைய அன்பை செலுத்தி இருக்கிறார்கள். ஆண்டவன் அடிமைத்தரத்திலே சிறிது அச்சம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனை விட நெருங்கிய தொடர்பு இறைவனை தந்தையாக கொண்டு தன்னை மைந்தனாக நின்று அன்பு செய்யும் சத்துத்திர மார்க்கத்தில் உண்டு. ஆண்டவன் அடிமைத்தரத்தில் இறைவன் தந்த ஊதியத்தை மட்டும் பெற முடியும். சத்துத்திர மார்க்கத்தில் இறைவனுடைய செல்வம் அனைத்தையும் மைந்தனுக்கு உரியவையாக கொள்ள முடியும். இந்த சத்துத்திர நெறியிலும் அதிக தொடர்பையுடையது தோழமை நெறி. மைந்தனை காட்டிலும் தோழன் அதிகமாக நெருங்கி பழகுவான். அந்த தோழமை நெறியிலும் மிக மிக தொடர்புடைய நெறி சன்மார்க்கம், அதாவது நாயகி நாயக நெறி. தோழனுடைய உடைமைகளை எல்லாம் தோழன் அனுபவிக்கலாம், ஆனால் தோழனையே அனுபவிக்க முடியாது. நாயகி நாயக நெறியில் கணவனுடைய உடைமைகளை அனுபவிப்பதோடு கணவனையே அனுபவிக்கும் வாய்ப்பு உண்டு. நாயகியும் நாயகனும் இரண்டற்று ஒன்றுபட்டு உவக்கும் இன்பம் வேறு எதனையும் எய்தாது. அந்த நாயகி நாயக நெறியையே 4வது நெறியாக திருநெறியை நன்கு விளக்கி அருளிய வித்தகர் மாணிக்க வாசக பெருமான். அவர் வழிவந்த ராமலிங்க அடிகளும் அந்நெறியை பலவாறு பாடி பரமசுகம் பெற்றவர் ராமலிங்க சுவாமிகள். அவர் பாடிய பாடல் கண்ணுறங்கேன் உறங்கினும் என் கணவரோடு கலக்கும் கணவன்றி இலை என்றேன், அதனாலே அன்றி என் உறங்கா நிலைவிலவர் இருக்குமிடம் புகுவேன் என்றுரைத்தேன், இதனாலோ எதனாலோ அறியேன். பெண்ணடங்கால் எனத் தோழி பேசி முகம் கடுத்தாள், பெருந்தயவால் வளர்த்தவளும் வருந்தி அயலானாள். மண்ணடங்கா பழிகூறி மற்றவர்கள் இருந்தார், வள்ளல் நடராயர் திருவுள்ளம் அறிந்திலனே என்று ராமலிங்க சுவாமிகள் பாடியிருப்பார். இந்த உயர்ந்த நாயகி நாயக நெறியில் பரம குருநாதராகிய அருணகிரிநாத பெருமான் பற்பல திருப்புகழ் பாடல்களை பாடியிருக்கிறார். துள்ளுமத வேட்கை கணையாலே தொல்லை நடு நீலக்கடலாலே மெல்லவரு சோலை குயிலாலே மெய்யுருகு மானை தழுவாயே என்று கூறியிருப்பார். துள்ளுமத வேட்கை கணையாலே என்பது வேல் என்பது விருப்பம், விருப்பத்தை விளைவிப்பவன். அவன் திருமாலின் மனத்தினின்றும் பிறந்தவன் ஆதலின் மதவேல் மன்மதன் எனப்பட்டவன். சித்தஜன் என்பதும் மன்மதனுக்கு மற்றொரு பேர் உண்டு. இந்த மன்மதன் எத்தகைய தேவர்களையும் பொறி புலன்களை வென்ற முனிவர்களையும் நான் வெல்லுவேன் என்று துள்ளுகின்றவன் மன்மதன். மால், அயன், இந்திரன், சந்திரன், வாயு, ஆதித்தன், அக்னி முதலிய அமரர்களையும் காசிபர், விஸ்வாமித்திரர், பராசரர், புலத்தியர், வியாழன், விபாண்டகன் முதலிய முனிவரையும் இந்த மன்மதன் மலர்கணைகளால் மயக்கி வெற்றி கண்டவன். ஆனால் சிவபெருமானிடம் அவனுடைய ஆற்றல் அழிந்து வெந்து போனான். சிவனடியார்களிடத்திலும் அவன் ஆற்றல் அழியும். திருநாவுக்கரசு சுவாமிகளிடத்திலும் மாதவ சிவஞான யோகியிடத்திலும் மன்மதன் தோல்வியுற்றான். இங்கே முருகனை காதலித்த ஆன்மா மன்மதனுடைய மலர் கணையினால் வருந்தி இறைவனை தழுவும் பொருட்டு அவாவுகின்றது. அடுத்து ஒரு பாடல், நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால்கொண்ட பேதைக்குள் மனம் நாரும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே என்று குறிப்பிட்டிருப்பார். இப்பாடல் நாயகி நாயக பாவத்தில் அமைந்தது. முருகப்பெருமான் அழகிய மயில் வாகனத்தின் மீது கோடி சந்திர பிரகாசமாக எழுந்தருளி வந்த அற்புத காட்சியை கண்ட தலைவி அப்பரம நாயகன் மீது விருப்பமுற்று மயங்குகின்றாள். தன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட முருகனை நினைத்து நினைத்து உருகுகின்றாள். அவன் மீது பித்தாகி நிற்கின்றாள். அவளுக்கு ஊனும் உறக்கமும் தவிர்கின்றன.
உலகமெல்லாம் உறங்குகின்றன, ஆனால் அவளுக்கு விழிகள் மூடவில்லை. இதனைத்தான் தாய்மானவர் விண்ணுறங்கும் மண்ணுறங்கும் வேறுள எல்லாம் உறங்கும் கண்ணுறங்கேன் எம் இறைவர் காதலால் பைங்கிலியே என்று கூறியிருப்பார். ஞான சம்பந்தரோ பைங்கோட்டு மலர்ப்புன்னை பறவைகால் பயப்பூர சங்காட்டம் தவிர்த்தென்னை தவிரானோய் தந்தானே என்று கூறியிருப்பார். உடம்பிலே பசலை நோய் உண்டாகின்றது, உடல் மெலிகின்றது, அதனால் சங்கு வளையல்கள் கலன்று விடுகின்றன. பறவைகளை கண்டு தன் குறைகளை கூறி விம்முகின்றாள் என்பது இந்த பாடலினுடைய கருத்து. இவ்வாறு இறைவனிடம் காதல் கொண்ட ஆன்மாவுக்கு அக்காதல் நோயை தணிக்கும் மருந்து இறைவனுடைய திருமார்பில் உள்ள மாலைதான். மாலை போக்கும் மாலையை அருணகிரிநாதர் இங்கே வேண்டுகின்றார். குளிர்மாலை இன்கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ என்று செந்தில் திருப்புகளில் பாடியிருக்கின்றார். இந்த தலைவியினுடைய விரக தாபத்தை நீக்க பெருமானினுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த நெருப்பு பொறியினால் சாம்பலான மன்மதனையும் அவனுடைய செயல்களையும் அழிக்க வல்லவர் அதே நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த முருகப்பெருமானால் தான் முடியும் என்பதை கருத்தில் கொண்டு இத்தகைய நிலையை மாற்ற பெருமானிடமே வேண்டுகின்றாள். இந்த பாடலினுடைய சுருங்கிய வடிவத்தை பார்த்து இப்பாடலினை நிறைவு செய்வோம். சிவபெருமான் கையிலுள்ள பிரம்ம கபாலத்தில் தமது இரத்தத்தை பலியாக வார்த்தவரும் லங்காபுரியை வென்றவருமாகிய திருமாலின் அவதாரமான ராமபிரானினுடைய வண்ணம் போல இருண்ட இரவு வேளையில் இந்த மன்மதனுடைய 5 அம்புகளும் இம்மங்கையின் உயிரை பிளக்கின்றதை செந்தில் நாயகன் அறியானோ என்று இந்த பாடலான அமைந்துள்ளது. நாமும் மன்மதனுடைய மலர் அம்புகளால் வருந்தக்கூடிய துன்பத்தை அடையாமல் பெருமானினுடைய பேரின்பத்தை பெற அவன் அருள் வேண்டி அவன் பாதம் பணிந்து வேண்டிக் கொண்டு இப்பாடலினை நிறைவு செய்வோம்.